அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. நமது கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பனைமரத்து மேலே நிறைய ஆணி அடிச்சிருப்பாங்க முடியோட. அது பார்க்குறப்ப நிறையா பேர் பேய் பிடிச்சிருப்பாங்க. அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு அந்த பனைமரத்தில் ஆணி அடித்து அந்த பேர் கேட்டு ஆணி அடிச்சிருப்பாங்க அந்த முடி எடுத்துகிட்டு போய். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சகோதரி திருநங்கைகளுக்கும் சரி. அப்படி நம்ம பார்க்குறப்ப அந்த பேய் பிடிச்சவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் தான் ஒருத்தருக்கு நிறுவனத்தை முடக்குவதற்காக அதே பகுதியில் கொண்டு போய் ஆணி அடிப்பாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறுவனங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா திடீர்னு லாஸ் ஆயிரும், திடீர்னு முடக்கமாயிரும், திடீர்னு பார்த்தா சுபிச்சம் இல்லாமல் போயிடும், திடீர்னு பார்த்தா விற்றுட்டு ஊரை விட்டு ஊர் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா கடன் அதிகமாக பட்டு வீட்டை விட்டு வெளில வராமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இது ஒரு வகையான ஏவல் தோஷம். இந்த ஏவலாகப்பட்டது அந்த நிறுவனத்தின் பெயர், நடத்துவோரின் பெயர் மேற்கொண்டு பார்க்குறப்ப கெட்ட மந்திரவாதிகள் தீய அச்சாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த மரத்தின் அந்த ஆணி இருக்கும் பகுதியிலேயே இன்னொரு ஆணி வைத்து அந்த அச்சாரத்தோட பூஜை செய்து அடிச்சு விடுவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஏற்கனவே அதில் ஒரு கெட்ட ஆத்மா, ஒரு தீய ஆத்மாகப்பட்டது அவதியில் இருந்துகிட்டு இருக்கோம். அதோடு சேர்ந்து இந்த ஆணியை அடிக்கிறப்ப அந்த நிறுவனத்தின் பெயரை பூஜை செய்து இதை முக்கியமாக அமாவாசை நாள் அடிப்பாங்க, அஷ்டமி நாட்கள் அடிப்பாங்க. மேலும் பார்க்குறப்ப அந்த கெட்ட நட்சத்திரம் என்னைக்கோ, கெட்ட திதி என்னைக்கோ அந்த மாதிரி நாட்களை தான் அடிப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி வளர்ந்து வர நகரங்களில் அவர்கள் இந்த பூஜை செய்து அந்த நிறுவனத்தை முடக்குவதற்காக இந்த கெட்ட பூசாரிகள் பழி வாங்குவதற்காகவும் அந்த நிறுவனத்தை மேலும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவதற்காகவும் செய்கிறாங்க. அந்த பனைமரத்தில் அந்த ஆணி இருக்கக்கூடிய பகுதியிலேயே அந்த ஆணியோட இன்னொரு ஆணி உரசுமாறு தகட்டை அடித்து இறக்கிறாங்க. அதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் அந்த நிறுவனமாகப்பட்டது நிர்மூலமாக போயிடுறது, ஒன்றுக்கே இல்லாமல் போயிடுறது. குழப்பத்தில் இருப்பாங்க, சண்டையில் இருப்பாங்க, சச்சரவில் இருப்பாங்க, ஊரை விட்டு ஊர் ஓடுவாங்க, எல்லாமே இழந்து நடுத்தெருவில் நிற்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த கெட்ட மந்திரவாதிங்க பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்து கொடுப்பாங்க. இதில் பாதிக்கப்பட்ட எந்த நிறுவனங்களில் இருந்தாலும் சரி, எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி, இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நமது ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயமாக நமது அம்பாள் இருக்காங்க. அம்பாள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த கெட்ட கட்டுகள் போட்டிருந்தாலும் இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதை அம்பாள் உடைச்சி கொடுப்பா. உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பூஜை நமது ஆலயத்தில் நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த மாதிரி இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா இதிலே நிறைய பூசாரிங்க, நிறைய மந்திரவாதிகிட்ட போய் நம்ம மக்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்திருக்காங்க. இனி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நமது ஆலயத்துக்கு வாங்க, அம்பாளை பாருங்க. நிச்சயமாக அம்பாள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பா. அது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் பிரசனத்தின் மூலியமாக உங்களுக்கு என்ன கட்டுகள் செய்திருக்காங்கன்னு சொல்லி அதற்கு உண்டான தீர்வை நம்ம பார்க்கலாம், முறித்து கொள்ளலாம். நமது அம்பாள் இருப்பா, உங்களை காத்து நிற்பா. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் கெட்டது நாங்கள் செய்ய மாட்டோம், நல்லது மட்டும்தான் செய்து கொடுப்போம். கெட்டது கேட்டு யாரும் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம், நல்லதை மட்டும் கேட்டு வாங்க. எப்பேற்பட்ட கெட்ட தீய சக்திகள், கெட்ட செயல்களாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த ஆலயத்தில் கால் வைக்கும் பொழுது உங்களை விட்டு அகன்றவிடும், உங்களை விட்டு விலகிவிடும். உங்களுக்கு நீங்கள் அம்பாளை பார்க்கும் பொழுது அந்த கெட்ட சக்திகள் அனைத்து விலகி உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். அம்மை நாராயணா.